ஹலோ. இன்னைக்கு நம்ம காஃபி டைம்ல ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நீ அவருக்கு கதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது கேப் விடாமல் கதை கேட்கணுமா. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, காவலாளியை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் தண்டூரா போடு, இந்த மாதிரி யார் வந்து கதையை நிறுத்தாமல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அஹ், வெகுமதி தரேன், தங்கம், வைரம், இந்த வைரூரியம், இந்த மாதிரி எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு தண்டூரா போட சொல்கிறாரு. அதே மாதிரி காவலாளி போய் ஊர் முழுக்க தண்டூரா போட்டான். அதுக்கப்புறம் வா மாதம் கடந்து வாரம் கடந்து ஒருத்தர் கூட அரண்மனைக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் என்னென்னா, கதை கதை சொல்லும்போது பாதியிலே நிறுத்திட்டா அவர் வந்து அந்த கதை சொல்கிறவரே கொன்றுவார். அதுதான் வந்து இதனோட முக்கியமான சாராம்சம். அதனால எல்லாரும் பயந்துக்கிட்டு யாருமே வந்து கதை சொல்ல ரெடியாக வரல. அதுக்கப்புறம் நாள் கடந்துட்டே போகுது. அப்புறம் அந்த நாட்டு வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்து போகிறான். இதை பற்றி தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ வந்து அப்புறம் வந்து அவர் டைரெக்டாக அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு வந்து காவலர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் உங்கள் தண்டூராவை கேட்டேன், ஊரில் சொன்னாங்க, நான் வந்து கதை சொல்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது காவலாளி, நீ இதெல்லாம் வேணாம், ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம், நீ பாதியில் கதையை நிறுத்திட்டீங்கன்னா அரசர் வந்து உன்னை கொன்றுவார், நீ ஓடி போயிருக்கிறது அப்படின்னு பயமுறுத்துறாரு. ஆனால் இவர் வழிப்போக்கர் வந்து விடுற மாதிரி இல்லை, இல்லை நான் வந்து கதை சொல்லுவேன் நிறுத்தாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி உன்னோட விருப்பம், வா போவோன்னு சொல்லிட்டு அரண்மனை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த விஷயம் கேட்ட உடனே மன்னருக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் யாருமே வரல, ஒருத்தர் ரெடியாக வரானேன்னு சொல்லிட்டு அவளோ வந்து அவரை பார்க்க வராரு. ஓகே, என்னப்பா கதை சொல்ல போறியா? ஆமாம் அரசே, நான் வந்து உங்களுக்கு கதை சொல்லலான் இருக்கேன். எப்படி நீ நிறுத்தாமல் சொல்ல போறியா? ஆமாம் ஆமாம் அரசேன்னு அப்படி சொல்ல, சரி ஓகே நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பெரிய கோல், இந்த விளைநிலங்க விளைஞ்ச தானியத்தெல்லாம் போடுறதுக்கு ஒரு பெரிய பானை வச்சுருந்தாரு. அதில் ஃபுல்லாக தானியத்தை நப்பி வச்சுருந்தாரு. ஒரு முறை அந்த தானியம் வந்து முழுசாக மூஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த வழியாக ஒரு ஒரு எலி வந்து உள்ளே போய் ஒரே ஒரு நெல்மணி எடுத்துக்கிட்டு அது அதனோட கூட்டுக்குள்ளே போச்சு. மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் அந்த அந்த பெரிய பானைக்குள்ளே போச்சு. அங்கே பார்த்தா நெல்லே கிடையாது. மறுபடியும் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த எலி வந்து மறுபடியும் அதனோட கூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெல்மணியை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருச்சு. இங்கே அந்த பானையில் வச்சிருச்சு. மறுபடியும் அது வந்து எடுத்துட்டு அதனோட கூட்டுக்கு போச்சு. மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு அது மறுபடியும் அந்த பானையை பார்க்க போச்சு. பானையில் பார்த்தா நெல்மணி இல்லை. மறுபடியும் அதனோட கூட்டுக்கு போச்சு. அந்த நெல்மணியை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதனோட பானையில் வச்சுது. அரசர், இதா நிறுத்துப்பா, இப்போ என்ன என்ன நடந்துச்சு? அந்த நெல்மணியை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டில் இருந்து திருப்பி பானையில் வச்சுது, பானையிலேருந்து கூட்டில் வச்சுது. இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்துச்சு. அடுத்து என்னப்பா? இல்லை அரசே, நீங்கள் வந்து கதையை மாற்றிட்டீங்க, நீங்கள் வந்து வேற ஒருத்தர் வந்து உங்களுக்கு கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அதுக்கு அரசர் பயங்கரமான கோபமாகி அவர் வந்து சந்தோஷம் ஆகி, ஏன்னா என்னை இப்படியும் வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த வழிப்போக்கனுக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் அள்ளி கொடுத்தாரு.